ஐகானிக் வியூவர்ஸ், வணக்கம் and welcome to our channel Icon. ட்ரெய்லரை நம்ப கூடாதுங்கறத சிவில்லையே விட்டு சொன்ன மாதிரி 2 வாரம் முன்னாடி தான் டிராகன் ஒரு படம் வந்துச்சு. அதே மாதிரி இப்போவும் ஒரு படம் வந்திருக்கு. இதுவும் ட்ரெய்லரை நம்பாதங்கறத செருப்ப சாணில முக்கி அடிச்ச மாதிரியே சொல்லிருக்கு. என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா? மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. என்ன டிராகன் படம் ட்ரெய்லரை நம்பி படத்தை பார்க்காம விட்டுட கூடாதுன்னு புரிய வச்சது. இந்த படம் ட்ரெய்லரை நம்பி மட்டும் படத்தை பாத்திர கூடாதுன்னு புரிய வச்சது. அம்புட்டுதான் டிஃபரன்ஸ். அப்படி அந்த படம் என்ன பண்ணுச்சு, எதை பத்தி பேசியிருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மூவி ரிவ்யூ. பார்க்க போற படம் கிங்ஸ்டன். சிவன் என்ன மியூசிக் போட்டுட்டு இருந்த ஜிவி பிரகாஷ் திடுதுப்புன்னு ஹீரோவானாரு. அவரோட நடிப்புல வெளியாக இருக்கிற 25வது படம் தான் இந்த கிங்ஸ்டன். இந்தியாவோட முதல் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமா உருவாகி வெளியாகி இருக்கிற இந்த படத்துல நடிப்பு இசை மட்டும் இல்லாம தயாரிப்பையும் அண்ணன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கரண்ட் வயரை புடிச்சிருக்கிறாரு நம்ம ஜிவி பிரகாஷ். என்னதான் ட்ரெய்லர் செம்மையா இருந்திருந்தாலும் 3 மில்லியனுக்கும் மேல வியூஸ் போயிருந்தாலும் லைட்டா தெலுங்கு படம் தேவராவோட வாட வந்தப்பவே தேவடா இது நமக்கு தேவையில்லடான்னு விட்டுருக்கணும். இல்ல இனியும் ஊருக்கு போகணுமா வேணாமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். என்ன பண்றது, நமக்கு தான் சனி பகவான் சங்கிலியே மிதிக்கிறாரு. அதான் போய் மாட்டிக்கிட்டேன். மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடன் போல தோணும். ஏங்க படமாங்க இது, அவங்களும் குழம்பி நம்மளையும் குழப்பி கதற விட்டாங்க. இந்த கிங்ஸ்டன் படத்தோட கதை என்னன்னா, தூவத்தூர்ங்கிற ஒரு மீனவ கிராமம். அந்த கிராமத்துல இருந்து மீன் பிடிக்க போறவங்க எல்லாரும் செத்து பொணமா தான் திரும்ப வர்றாங்க. இதுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு கடலுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குன்னு பேய் கதை கட்டப்பட அந்த ஊர் மக்கள் மீன் பிடிக்கிறத விட்டுட்டு கிடைக்கிற வேலை பார்த்துட்டு வராங்க. இந்த கிராமத்துல காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு இளைஞனா இருக்கிற ஹீரோ வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்காரு. இவரு கடல்ல பேயும் இல்ல ஒன்னும் இல்ல, நான் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கடலுக்குள்ள போவேன், அது என்னன்னு கண்டுபிடிப்பேன்னு நிக்கிறாரு. சொன்ன மாதிரியே அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவ்வர் கூட கடலுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, உள்ள இருக்கிற அமானுஷ்யம் என்ன, அந்த அமானுஷ்யத்துக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம், கடலுக்குள்ள போன ஹீரோ திரும்ப கரைக்கு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கிங்ஸ்டன் படத்தோட கதை. பேய் கதையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. கடலுக்குள்ள இறங்குதேன், இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுதேன். படத்தோட காஸ்டிங் பத்தி பேசும்போது ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்காக நிறைய ஆக்டிங்ல மெனக்கட்டு இருக்காரு. ஆனா பாவம் அது ஸ்கிரீன்ல பத்தவே மாட்டேங்குதுங்க. குறிப்பா இந்த படத்துக்காக ஸ்லாங் எல்லாம் மாத்தி பேசியிருக்காரு. ஆனா ஒரு சில சீன்ல அது ஒட்டவே இல்லை. எந்த ஊருக்கும் இல்லாத கஷ்டத்தை கடவுள் ஏன் நமக்கு மட்டும் தந்திருக்கான். அப்புறம் படத்தோட ஹீரோயின் திவ்யா பாரதி. படத்துல ஹீரோயின் எங்கடான்னு யாரும் கேட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இவங்களை ஹீரோயினா போட்டுட்டாங்க போல. படத்துலயும் சரி கதையிலயும் சரி இவங்களுக்கு எந்த ஸ்கோப்பும் இல்ல. எப்பெல்லாம் ஆமா படத்துல ஹீரோயின் ஒண்ணு இருக்குமேன்னு ஆடியன்ஸ் யோசிக்கும் போதெல்லாம் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு வந்து தலையை கட்டிட்டு போறாங்க. ஹீரோ ஹீரோயினை தாண்டி சேத்தன், அழகம் பெருமாள், இளங்கோ குமரவேல், பெரிய வில்லன், சின்ன வில்லன், அப்புறம் ஜிவியோட ஃப்ரெண்ட்ஸா வர்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ஒழுங்கா செஞ்சுட்டு போயிருக்காங்க. காசு காசுன்னு வெறி பிடிச்சி அலையிறது நீ. இந்த படத்தோட பிளஸ்கள் என்னன்னா, முதல் பிளஸ் இந்த படத்தோட ஐடியா. இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம் எடுக்கணும்னு நினைச்ச அந்த தாட்டே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ரெண்டாவது பிளஸ் இந்த படத்தோட கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டிங். கடலுக்குள்ள கப்பலுக்குள்ள இருட்டான இடங்கள்னு இப்படி சேலஞ்சஸ் நிறைஞ்ச இடங்கள்ல ரொம்ப அழகா ஒரு டோன் செட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காரு கேமராமேன். உண்மையா விஷுவலா பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதே மாதிரி எடிட்டிங்கும் சூப்பர். இந்த படத்துல ஏகப்பட்ட கதை, ஏகப்பட்ட பிளாஷ்பேக் கொச்சன்னு இருந்தாலும் அதை நான் லீனியர்ல மேக்ஸிமம் தேத்த முயற்சி பண்ணிருக்காரு எடிட்டர். அதனால மட்டும்தான் உசிருக்கு சேதாரம் இல்லாம படம் முடிச்சு வெளியே வந்தோம். மூணாவது பிளஸ் ஜிவி பிரகாஷோட மியூசிக். மத்தவங்க படத்துக்கே கீபோர்ட்ல நெருப்ப கொழுந்து விட்டு எரிய வாசிப்பாரு. அவரோட படம், அதுவும் 25வது படம், சும்மா விடுவாரா? பிஜிஎம் எல்லாம் தெறிக்க விட்டுருக்காரு. அந்த சடலம் இந்த மண்ணுல இருக்கிற வரைக்கும் அதோட ஆதிக்கம் அடங்காது. இப்ப இந்த படத்தோட மைனஸ்க்கு வருவோம்.
உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. படத்தோட முதல் மைனஸ் படத்தோட ஸ்கிரீன் பிளே. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சி ஃபேண்டசி அட்வென்ச்சர்னு புதுமையா யோசிச்சீங்க, அதை சொல்ற விதத்துல பெருசா கோட்டை விட்டுட்டாங்க. படம் ஆரம்பிச்சதுலேருந்து கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆன தண்ணி லாரி மாதிரி தறி கெட்டு ஓடுது. படத்துல ஒரு சில சீன் சொதப்பலா இருந்தா பரவாயில்லைங்க, ஆனா கன்றாவி இந்த படத்துல இருக்கிற மொத்த சீனுமே சொதப்பலா தான் இருந்துச்சு. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. வடை சுட்ட பாட்டிக்கிட்ட இருந்து காக்கா வடைய சுட்ட கதையை சொல்ல சொன்னா, பாட்டி பிறந்து வளர்ந்து கிழவியான கதை, காக்கா குஞ்சா இருந்து திருட்டு காக்காவான கதைன்னு ஒரு கதை சொன்னா எப்படி இருக்கும்? காண்டாகும்ல. அப்படிதான் இந்த படத்துல ஏகப்பட்ட பேக் ஸ்டோரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது எல்லாமே படத்தோட கதைக்கு தேவையானா அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. இப்பவே கண்ணை கட்டுது. படம் பாக்குறப்ப அது எப்படி திமிங்கலாம்னு நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு பல கேள்விகள் வருது. ஆனா அந்த கேள்விகளுக்கு படத்துல விடையே இல்ல. உதாரணத்துக்கு ஒரே ஒரு மேட்ரு சொல்றேன். இங்க கடல் இருக்கா, இங்க ஊர் இருக்கா, இந்த ஊர்ல இருந்து கடலுக்கு மீன் பிடிக்க போனா மர்கையா ஆகுறாங்களா? ஆனா ஹீரோ கள்ள பொருளை கடல்ல இருந்து எடுத்து வர வேற வழியில போறாரு, சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டும் வராரு. ஏயா அப்ப அந்த ரூட்லயே போய் மீன் பிடிச்சிட்டு வர்றது தானே, எதுக்கு இம்புட்டு டிராமா? ரெண்டாவது மைனஸ், படத்துல வர்ற எந்த எமோஷனும் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகாதது. பயம், ஆச்சரியம், த்ரில்னு எல்லா ஃபேக்டர்ஸுமே படத்துல இருந்தும் படம் பார்க்குற யாருமே எந்த ரியாக்ஷனும் காட்டாம காந்தி ஜெயந்திக்கு மௌன அஞ்சலி செலுத்துற மாதிரி அமைதியா இருந்தாங்க. மூணாவது மைனஸ் விஎஃப்எக்ஸ். ஆரம்பம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட ஃபினிஷிங் சரியில்லப்பாங்கிற மாதிரி சி ஃபேண்டசி அட்வென்ச்சர்னு யோசிச்சது என்னமோ நல்லா இருந்தாலும் அதை ஸ்கிரீன்ல கொண்டு வர விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சொதப்பல் தான். அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. எனக்கு என்னமோ ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு தோணுதில்ல. நாலாவது மைனஸ் தான் மிக முக்கியமான ஒரு மைனஸ். இந்த படத்துல வந்த பேய். ஒரு காலத்துல பேய்னா எல்லாரும் பயப்படுவாங்க, பேய் படம்னா அலறுவாங்க. ஆனா இப்பெல்லாம் பேய் படம்னாலே காமெடி படம் ஆயிடுச்சுங்க. இந்த படத்துல ஒரு படி மேல போய் பேயவே மானபங்கப்படுத்திட்டாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இந்த படத்துல பேய் வருது, அத ஹீரோயின் என்னடான்னா வாட்டர் கேனை வச்சு மூஞ்சிலே அடிக்குது. ஹீரோ என்னடான்னா சுத்தியலை வச்சு சுத்தி சுத்தி அடிக்கிறாரு. யோ அது பேயா? பேய்க்குண்டான மரியாதையே இப்படி செதைச்சிட்டீங்களேயா. நல்ல வேலை நிஜ பேய்ங்க இந்த படத்தை பார்க்கல. பார்த்துருந்துச்சுன்னு வைங்க, விரக்தியில தூக்கல தொங்கி திரும்ப பேயாக இருக்கும். ஒட்டுமொத்தமா இந்த கிங்ஸ்டன் படத்தை பத்தி சொல்லணும்னா, இவங்க பேய் படம் எடுத்து நம்மள பயமுறுத்துவாங்கன்னு பார்த்தா நம்மளையே பேயாக்க ட்ரை பண்ணிருக்காங்க.